பாத்தியாமா எவ்வளவு பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்காங்கன்னு? பின்ன சின்னதா ஒரு தப்பு செஞ்சதுக்காக உன் அப்பனை மனசாட்சியே இல்லாம வேலையை விட்டு அனுப்புனால, அப்ப நல்லா வசதியா தானே இருப்பா. ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாதம்மா. இருக்கவும் விட மாட்டேன், இருக்கவும் கூடாது. எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்ததை பார்த்தப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த சிரிப்பை மொத்தமா சதைக்கணும்னு. அப்பாவை இழந்துட்டு நீயும் நானும் ஒத்தையா தவிக்கிற மாதிரி இந்த குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தரும் அந்த வலியை அனுபவிக்கணுமா? அது மட்டும் இல்லடா, 5000 ரூபாய் காசுக்காக தான் உன் அப்பாவை வேலையை விட்டு தூக்கி அவர் தற்கொலை பண்ணி சாகிற நிலைமைக்கு கொண்டு வந்தா இந்த ரமாதேவி. அந்த 5000 ரூபாய வட்டியும் முதலுமா வசூல் பண்ணி இந்த குடும்பத்தையே ஒன்றும் இல்லாம நடு தெருவில் நிறுத்தணும். அப்பதான் உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். சொல்லிட்டல்லம்மா, இதுக்கப்புறம் பாரு, இந்த வீட்டையே ரெண்டாக்கி மொத்த குடும்பத்தையும் துண்டு துண்டா வெட்டி தூக்குறேன். அர்ஜுன், இது வெஸ்ட் பெங்கால் போயிருந்தப்போ அங்க இருந்த புத்துக்கோவில்ல இருந்து வாங்கிட்டு வந்த குங்குமம். உன் கையால பவித்ராவுக்கு வச்சு விடு. என்ன மாம்ஸ் பாத்துட்டே இருக்க? எல்லாரும் இருக்கோங்கிற கூச்சமா? நாங்க வேணா அப்படி திரும்பிக்கிட்டுமா? எனக்கு என்ன கூச்சம்? என் பொண்டாட்டிக்கு தானே குங்குமம் வச்சு விடுறான். அப்போ வெய்ய. அம்மா, நம்ம வந்திருக்கிறதே இவங்களை நாசம் பண்றதுக்கு தான். அதுக்கு எதுக்குமா வலது காலை எடுத்து வச்சு போகணும்? முதல் அடியே நெகட்டிவா இருக்கட்டும். ஏங்க, அர்ஜுன் பவிய கட்டினதை பிடிக்காம சுத்திட்டு இருந்தவ இன்னைக்கு குங்குமம் எடுத்து வைன்னு சொல்லி தரா. இவளை என்னன்னு சொல்றது? விடு விடு, பாத்துக்கலாம். அப்புறம் நந்து, கிஷோருக்கும் அவங்க அம்மாவுக்கும் மாடியில இருக்க ரூமை தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு. எதுக்குங்க எங்களுக்கு தனியா ரூம் எல்லாம்? நாங்க இங்கே ஹால்ல ஒரு ஓரமா தங்கிக்கிறோமே. என்ன விளையாடுறீங்களா? அத்தையோட உயிரையே உங்க பையன் காப்பாத்திருக்காரு, உங்களை யாரோ மாதிரி ஹால்லே தங்க வைக்கிறதா? அதானே இப்பதானே அர்ஜுன் சொன்னா, நாங்களும் உங்க ஃபேமிலி தான், இனிமே இது உங்க வீடு, அப்படிதான் நீங்க நடந்துக்கணும். இங்க பாருங்க, எங்க வீட நினைச்சுக்க சொல்றீங்க. நாங்க சொத்துல பங்கு கேட்டா கோவப்படக்கூடாது. ஆஹா, அர்ஜுன் இவரை கம்பெனில வேலைக்கு சேர்த்தா கொஞ்ச நாள்லயே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒருத்தர் ஆகணும்னு கேட்பாரு போலயே. அட நீங்க வேற தம்பி, அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லியிருக்கான். அதனால என்ன? அந்த இடத்துக்கு வரத்துக்கான தகுதியும் திறமையும் இருந்தா யாரு வேணாலும் போர்ட் ஆஃப் டைரக்டரா வரலாம். அர்ஜுன், கிஷோருக்கு நம்ம கம்பெனில வேலை ஏற்பாடு பண்ண சொல்லியிருந்தேனே, பண்ணியாச்சா? ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட பேசியாச்சு பாட்டி. கிஷோருக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் கொடுத்துடலாம். இப்ப நாங்க ஆபீஸ்க்கு தான் போறோம் பாட்டி. கையோட இவரையும் கூட்டிட்டு போய் வேலையில உட்கார வச்சிடுறோம். அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கிட்டல பவி. அப்போ இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீயே என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடு. சரி பாட்டி. பவி, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வருவியா? ஆமா, ஏன்? உனக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிருக்கல. எனக்கு என்ன ப்ராப்ளம்? அதான் பவி, லேடிஸ் ப்ராப்ளம். அப்புறம் எப்படி நீ ஆபீஸ்க்குலாம் வருவ? அதெல்லாம் எனக்கு சரியாயிடுச்சு.
உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் நியூஸ் சொல்லட்டுமா? என்ன? என்ன ரெண்டு பேரும் ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? ரகசியமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அண்ணா, ரெண்டு பேரும் சேர்ந்து எதையோ மறைக்கிறீங்க. எதையுமே மறைக்கல. கிஷோரோட வேலையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நாங்களே அவர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்கறோம். அவருக்கும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. சரி ப்ரோ, நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நீங்க, நான், பவி 3 பேரும் சேர்ந்து ஆபீஸ்க்கு போயிடலாம். ஆபீஸ் தானே, போலாம். சரி வாங்க. ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் இங்க கொஞ்சம் வரீங்களா? மீட் மிஸ்டர் கிஷோர். இவர்தான் நம்ம கம்பெனியோட புது மேனேஜர். என்னங்க எடுத்த உடனே மேனேஜர்னு சொல்லிட்டீங்க? பாட்டி உங்க குவாலிஃபிகேஷனை பத்தி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஏத்த போஸ்டிங் மேனேஜர்னு தோணுச்சு. அதான் அந்த போஸ்டிங்கை உங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி சிவராமன் ஒரு மேனேஜர் இருந்தாரு. அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டோம். எப்படியும் அந்த போஸ்ட ஃபில் பண்ணணும். நீங்க அதுக்கு கரெக்டா செட் ஆயிட்டீங்க. ஓகே, நீங்க எல்லாரும் கிஷோருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் சார். வேண்டாம். என்ன பட்டுன்னு வேணாம்னு சொல்லிட்டீங்க? ஒரு இன்ட்ரோ பண்ணிக்கிட்டா தானே இவங்களா யாரு, எந்த போஸ்டிங்ல ஒர்க் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட் தான் அர்ஜுன். இப்ப எல்லாரும் வரிசையா வந்து என்னோட பேர் இது, நான் இங்க ஒர்க் பண்றேன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்லும் போது அவங்கள எத்தனை பேர் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும் சொல்லுங்க? யாரா இருந்தாலும் கண்டிப்பா மறந்துதான் போகும். இதுவே இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்றப்ப நானே தெரிஞ்சுக்கும் போதுதான் அது ஆணி அடிச்ச மாதிரி மனசுல ஆழமா பதியும். சுருக்கமா சொல்லணும்னா இவங்களோட இன்ட்ரோவை இவங்க வாயால சொல்றதை விட இவங்க வேலையால சொல்றதுதான் பெட்டரா இருக்கும். சோ நான் அதை பொறுமையா தெரிஞ்சுக்கிறேன் அர்ஜுன். சரி, எல்லாரும் உங்க ஒர்க்கை போய் கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு இப்படி 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துல 5 மணி நேரம் வேஸ்ட் பண்றீங்க. அதுவே ஒரு வருஷத்துக்கு 60 மணி நேரம். கிட்டத்தட்ட உங்களோட 8 நாள் ஒர்க்கிங் டைம். அது டைமை வேஸ்ட் பண்றது லைஃபை வேஸ்ட் பண்ற மாதிரி. அதனால உங்க ஆபீஸ்ல இருக்கிற 8 மணி நேரத்தையும் உங்க ஒர்க்ல மட்டும் போடுங்க. அதுவே சொல்லும் நீங்க எல்லாம் யாருன்னு. தயவு செஞ்சு கையை தட்டாதீங்க. இப்போ ஒரு 10 செகண்ட் வேஸ்ட் ஆகும். போய் வேலையை பாருங்க. பரவாயில்ல பவி, பாட்டி பயங்கரமான ஆளதான் கொண்டு வந்திருக்காங்க. அது பாட்டி ரெக்கமெண்ட் பண்றப்பயே எனக்கு தெரியும் அர்ஜுன். கரெக்டான ஆளுதான். மேடம், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க. இப்போவே போய் பார்க்குறீங்களா இல்லை வெயிட் பண்ண சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். எதுக்கு வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? புது மேனேஜருக்கு வேற டைம் வேஸ்ட் பண்ணா பிடிக்க மாட்டேங்குது. ஆமா, அப்புறம் நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. வாங்க கையோட பாத்திரலாம். வாங்க. உட்காருங்க. பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா மேடம்? பண்ணுங்க. வாவ், ஒவ்வொருத்தையும் நல்லா தக்காளி மாதிரி இருக்காளுங்களே. இப்படி இந்த ஆபீஸ்ல ஒருத்தையும் இல்லையே. இவங்க எல்லாருமே ஃபைனல் ரவுண்ட் ஆடிஷனில் செலக்ட் ஆகிருக்கிற மாடல்ஸ் மேடம். இதில் சில பேர் டாப் பிராண்ட்ஸோட மாடல்ஸாக இருக்காங்க மேடம். ஓ, அப்ப இவங்களை வச்சுதான் ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ண போறோமா? ஆமாம் சார். இந்த மாடல்ஸ் எல்லாருமே உங்கள் கம்பெனி ப்ராடக்டை யூஸ் பண்ணுற மாதிரி ஆட் எடுக்க போகிறோம் மேடம்.
அது கூட வழக்கமான விளம்பரங்களை வர மாதிரி இல்லை மேடம். இந்த மாதிரி மாடர்ன் கிச்சன்ல இவங்க உங்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்ற மாதிரி தான் நாங்க ஒரு ஆட் கான்செப்டை வச்சிருக்கோம் மேடம். நீங்க வேற நிறைய ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்றீங்க. இந்த மாதிரி ரிச்சா விளம்பரம் பண்ணீங்கன்னா அது எப்படியும் பெருசா ரீச் ஆகுங்கிறது எங்களோட ஐடியா மேடம். இந்த ஐடியா ஓகேவா சார்? நல்லா இருக்கு இந்த ஐடியா. இந்த ஃபாரின் பிராண்ட்ஸ்லாம் பண்ற மாதிரியே பண்ணலாம்னு சொல்றீங்க. தாராளமா பண்ணலாமே. என்ன பவி? இது நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க என்ன தப்பா நினைக்கலனா என்னோட ஒப்பீனியனை சொல்லலாமா? தாராளமா கிஷோர், சொல்லுங்க. இப்போ நம்ம தயாரிக்கிறது என்ன? தினசரி யூஸ் பண்ற சமையல் மசாலா. இந்த மாதிரி மாடர்னா ஹைஃபையா இருக்கிற அத்தனை லேடிஸும் முதல்ல கிச்சன்ல சமைக்கிறாங்களான்னு யோசிச்சு பார்க்கணும். அதனால இவங்கள வச்சு விளம்பரம் பண்ணா நம்ம ஊர்ல சமைக்கிற சராசரி பெண்களால இதை ரிலேட் பண்ணிக்கவே முடியாது. அதுக்கு பதிலா நம்ம ஊர் கலர்ல இருக்கிற சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து அவங்க நம்ம மசாலாவை வச்சு சமைக்கிற மாதிரி பண்ணாதான் அது நம்ம எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி மாடர்ன் கிச்சன்ல சிட்டிலேயே பாதி பேர் வீட்டில தான் இருக்கு. அதனால சாதாரணமா நம்ம வீட்டு கிச்சன் மாதிரி இருக்கிற செட்டப்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி காட்டினாதான் அது பார்க்கறவங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம என்னதான் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நம்மளோட பேஸ் நம்ம ஊர் தானே. அஸ்திவாரத்தை விட்டுட்டு மொட்டை மாடியை அழகுபடுத்துறது அர்த்தமே இல்லைன்றது என்னோட ஒப்பீனியன். இருந்தாலும் நீங்க தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதனால நீங்களே டிசிஷன் எடுங்க. இது என்னோட கருத்து மட்டுமே. சாரி. சச்ச, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதே தான் நீங்களும் சொல்லிருக்கீங்க. இதான் கரெக்டான ஒப்பீனியன். ஆமா கிஷோர், ஏற்கனவே ப்ராடக்ட்டை மாடர்ன் ஆக்குறத பத்தி எனக்கும் பவிக்கும் ஆர்கியூமெண்ட்டே வந்துச்சு. நானே இதை லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க செம்ம ஸ்மார்ட், பட்டுன்னு கேட்ச் பண்ணிட்டீங்க. ஓகே, கிஷோர் சொல்ற மாதிரியே உங்க ஆட் கேம்பெயினிங்க நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி மாத்தி வேற ஒரு பிரசன்டேஷன் கொண்டு வாங்க. இது சம்பந்தமா நீங்க இனிமே கிஷோர் கிட்டே கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். வேற ஒரு பிரசன்டேஷன் கொண்டு வாங்க. ஓகே சார், நாங்க ஓகே வரோம். சார், தேங்க்யூ. குட் ஜாப் கிஷோர், கீப் இட் அப். போலாம். கீப் இட் அப்பா. இனிமே எல்லாமே டவுன் தான். அகல பாதாளத்துக்கு உங்க கம்பெனியை கொண்டு போறனா இல்லையான்னு பாரு. இல்லனா என் பேரு கிஷோரே இல்ல. அர்ஜுன், என்ன பண்ற நீ? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? முதல்ல கதவு மூடு. அவ்வளவுதானே, இப்ப பாரு. என்ன பண்ற நீ? நீதானே எல்லாரும் பாத்துருவாங்கன்னு சொன்ன. ஆள பாரு. யாராவது பாத்துருவாங்கன்னு சொன்னா எதுவும் பண்ணாம இருக்கணும். யாரும் பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணக்கூடாது. உனக்கு சேட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. சீக்கிரம் வேற ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு உன்னை அங்க ஷிஃப்ட் பண்ணணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வீட்ல என்னமோ என்கிட்ட சொல்ல வந்த, அப்புறம் எல்லாரும் இருக்காங்கன்னு பாதியிலே கட் பண்ணிட்டியே, அது என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏய், ஏதோ சர்ப்ரைஸ் நீ தானே ஆரம்பிச்ச. தயவு செஞ்சு சொல்லு பவி, இல்லனா என் தலையே வெடிச்சிரும். ப்ளீஸ் பவி, சொல்லு பவி, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு பவி. சரி சரி, சொல்றேன். இன்னைக்கு ஓகே. என்ன இன்னைக்கு ஓகே? அதுதான். அதுனா எது பவி? போடா டியூப்லைட். புரியாத மாதிரி நீ சொல்லாம என்ன டியூப்லைட்னு சொன்னா எப்படி? என்ன ஓகேன்னு தெளிவா சொல்லு பவி. நம்ம ஃபர்ஸ்ட் நைட் தான். என்னது? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? டேய், கத்தாத. நிஜமாவா? ஆமா. அந்த உமன்ஸ் ப்ராப்ளம்லாம் சரியாயிடுச்சுல? நான் ஒன்னு சொன்னா திட்ட மாட்டியே. ஆக்சுவலா அன்னைக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏய், நீ என்ன சொல்ற? ஆமா, அன்னைக்கு
நான் வேணும்னே தான் ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போட்டேன். அதுக்காக நான் சொன்ன பொய் தான் அது. பொய்யா? எதுக்கு பொய் சொன்ன? நம்ம 2 பேரும் எதுக்காக ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி வச்சோம்? நம்ம வீட்ல உள்ள எல்லாரும் மனசு மாறணும் தானே. ஆமா. ஆனா உண்மையாவே அன்னைக்கு எல்லாரும் மனசளவுல நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதனால தான் உன்கிட்ட பொய் சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தள்ளி போட்டேன். ஆனா இப்ப எல்லாரும் முழுசா மனசு மாறிட்டாங்க அர்ஜுன். அதுவும் இல்லாம பாட்டியும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. இந்த சந்தோஷமான மனநிலைமையில தான் நம்ம முதலிரவு நடக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் அத இன்னைக்கு வச்சுக்கலான்னு சொல்றேன். ஓ பவி, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். இப்படி பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டல. நிஜமாவே உனக்கு உமன்ஸ் ப்ராப்ளம் தான் வந்திருக்குன்னு நினைச்சு சாக்லேட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ண. கடைசியில என்னை முட்டாளாக்கிட்டல. போ பவி. சாரி அர்ஜுன். எல்லாரும் நம்மளை ஏத்துக்கணும்னு நாம தானே முடிவு பண்ணோம். அதுக்கு தானே அப்படி சொன்ன. நீ கோவப்படாத. முடியாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி சொன்னா அது சரியாயிடுமா? ஓ, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே வேணாம். ஓஹோ, அப்படியா? உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். அர்ஜுன், இங்க வா. உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். வா. நிஜமாவா? ஆமா. ஆனா நீதான் ஃபர்ஸ்ட் நைட் வேணான்ற அளவுக்கு என் மேல கோவமா இருக்கே. சரி விடு, லாஸ் உனக்கு தான். கோவமா? நானா? சேச்சே, எனக்கு எந்த கோவமும் இல்லையே. ஆமா பவி. அப்படின்னா நைட்டு ரைட்டு. சி, போடா. வாங்கம்மா. சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிங்கம்மா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே நலம் தரும் ஆதிசக்தியே போற்றி. கடவுளே, என் குடும்பம் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வேண்டிக்கிட்டு வெளியூர் போனனோ அதை நீ கிட்டத்தட்ட நிறைவேற்றி கொடுத்துட்டம்மா. இன்னைக்கு எல்லாரும் பவி மேல பாசமாவும் அக்கறையாவும் இருக்கிறத பாக்குறப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெத்தவங்களை இழந்துட்டு சின்ன வயசுல பவி அனுபவிச்ச கஷ்டம் எதுவோ இனி அவளுக்கு அது வரவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவ மேல இப்போ குடும்பத்துல உள்ளவங்க காட்டுற அன்பு மட்டும் மாறவே கூடாது. இது தொடர்ந்து நீடிக்க உன்னோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவும் வேணும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன மேடம், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாங்க, வேண்டுதலுக்காக நார்த் இந்தியா ஃபுல்லா ஒரு ஆன்மீக டூர் போயிருந்தேன். இப்பதான் வந்தேன். ஓ, உங்க குடும்பத்துல நடந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணும்ன்றதுக்காக போனீங்களா? எனக்கே நியூஸ்ல அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. கௌரவமா வாழ்ந்த குடும்பம் உங்களுது. உங்க குடும்பத்துக்கா இவ்வளவு பெரிய கஷ்டம்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். கவலைப்படாதீங்க மேடம், எல்லாம் சரியாயிடும். கடவுள் இருக்காரு. உங்க பேத்தி பவித்ரா இப்ப நல்லா இருக்கால? இல்ல நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாளா? பாவம், இந்த சின்ன வயசுல பார்க்க கூடாத கஷ்டத்தெல்லாம் அந்த பொண்ணு அனுபவிச்சிட்டா. என்னத்த சொல்றது? ஒரு நிமிஷம். நீங்க எதை பத்தி சொல்றீங்க?
எனக்கு ஒண்ணுமே புரியல. என் குடும்பத்தை பத்தி நியூஸ்ல வந்துச்சா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? உங்க பேத்தி பவித்ராவை தானே கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணதா நியூஸ் வந்துச்சு. ஜேபின்னு ஒரு பையனை. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் சாமி கிட்ட வேண்டிக்க டூர் போயிருக்கிறதா நினைச்சா எதுவுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. இவ்ளோ நடந்திருக்கு. இது எப்படி உங்க குடும்பத்துல உள்ளவங்க உங்ககிட்ட சொல்லாம விட்டாங்க? என்னால நம்பவே முடியல மேடம். அதுவும் உங்க பேத்தி பவித்ரா உங்களுக்கு ரொம்ப பயங்கர க்ளோஸ். அவ கூடவா உங்களுக்கு நடந்ததை சொல்லல? ரேவதி, இதோ வந்துட்டேங்க. சரி மேடம், எங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு, நான் கிளம்புறேன். முதல்ல வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேளுங்க. போயிட்டு வரேன். உங்க பேத்தி பவித்ராவை தானே கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ணதா நியூஸ் வந்துச்சு. இவ்ளோ நடந்திருக்கு. இது எப்படி உங்க குடும்பத்துல உள்ளவங்க உங்ககிட்ட சொல்லாம விட்டாங்க? இவ்ளோ நடந்திருக்கு, யாரும் எதுவும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே.